இந்த பனையிலிருந்து ஒருபாடு ஐட்டம் கிடைக்குது பாருங்கள், எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். பனை நுங்கு கிடைக்கும், பனைக்கிழங்கு கிடைக்கும், அக்கானி கிடைக்கும், கல் கிடைக்கும். பனையிலிருந்து அப்படி ஒருபாடு ஐட்டம் கிடைக்குது. நம்ம அக்கானி வாங்கிட்டு வந்து சீஞ்சட்டி எடுத்து வச்சு அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு இருக்கணும். அதில் 1 லிட்ரு அக்கானி ஊற்றுறோம். ஊற்றி அது ஒரு 2-3 மணிக்கூர் வேணும். அது கொதித்து வர்றதுக்கு எழுப்பம் கிடையாது. எழுப்ப வேலையல்ல, சின்ன கஷ்டமாக இருக்க வேலை தான். இப்படி கொஞ்சம் நேரம் கழியுമ്പോൾ இந்த கலரில் வருது. கொஞ்சம் கூட கலராக இப்படி பதஞ்சி வரும். இப்போ நம்ம இறக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இறக்கி கொடுத்தா தான் அது சரியாகும். இப்படி பதையாட்டு வரும். அப்போ இதை போல் அலுவா போல் இப்படி இருக்கும். நல்ல தேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. 1 லிட்டரு சூடாக்கினப்போ இவ்வளோ தான் கிடைக்கிது. இது எடுத்து நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, வீட்டில் எல்லாம் உண்டாக்குறவங்க சிரட்டை இருக்குது இல்லையா, அதில் இந்த மரிச்சினி இலை 2 வைக்கணும். வச்சுட்டு அது கோரி ஊற்றி வைங்க. ஊற்றி வச்சு மரிச்சினி இலை எதுக்கு வைக்கணும்னு தெரியுமா, பெட்டன்னு கட்டை பிடிக்கும். அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால் இது மரிச்சினி இலை வைப்போம். வச்சுட்டு இதிலெல்லாம் கோரி ஒழிச்சு அது நிறச்சி வைப்போம். 1 லிட்ரு அக்கானியில் இருந்தாக்க இவ்வளவு எடுக்கிறது. 1 கிலோ கருப்பட்டி, ஒரிஜினல் கருப்பட்டிக்கு 900 ரூபா விலை வருது. 150-200 உள்ளதெல்லாம் கருப்பட்டி கிடையாது, அது எல்லாம் மாயம். இதுதான் ஒரிஜினல் கருப்பட்டி. 1 லிட்ரு அக்கானி வாங்கிட்டு திளப்பிச்சு ஊற்றினப்போ எங்களுக்கு கிடச்ச கருப்பட்டியாக்கும். இது ஒரு கள்ளத்தனம் கிடையாது, ஒரிஜினல் கருப்பட்டியாக்கும். இந்த கருப்பட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. விஷம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்களா, 1 லிட்ரு கருப்பட்டிக்கு அது இவ்வளோ தான் கிடச்சி. இது ஒரிஜினல் கருப்பட்டி. ஒரு 900 ரூபா விலை வருது 1 கிலோ கருப்பட்டின்னு சொன்னேன். அத்தனைக்கும் இந்த விலை உள்ள கருப்பட்டியாக்கு. இது சுக்கு காப்பிட போகிறதுக்கு மருந்துக்கிட்டு நல்ல சூப்பர்.